கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களிலே நான் சில வீடியோக்களை பார்க்கிற பொழுது பல ஊழியக்காரங்களுடைய ஊழியத்தை குறித்து நான் கவனித்தேன். இந்த ஊழியங்கள் எதற்காக, இது எங்கிருந்து வந்தது, யாரால் இது கொடுக்கப்பட்டது? இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்திலே நடக்கக்கூடிய அநேக ஊழியங்கள், அந்த ஊழியம் எதற்காக, ஊழியம் என்பது எது ஊழியம், எதற்காக ஊழியம் என்பதை தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். நான் கடந்த நாட்களிலே பார்த்த அந்த வீடியோக்கள் எனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை நேசிக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியக்காரங்களை நான் நேசிக்கிறேன், கனம் பண்ணுகிறேன், தெய்வ பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். ஆனா ஒருவர் தவறும் பொழுது அந்த தவறு நம்முடைய ஆவிக்குரிய அந்த அனுபவத்திலே பெரிய வேதனையை உருவாக்கும். நாம் வேதத்தை வாசிக்கிற பொழுது 2 ஸ்தாபனங்களை கர்த்தர் ஸ்தாபித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று குடும்பம். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்ப தலைவர் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், அழகான ஒரு குடும்பத்தை கட்டமைக்கிறது எப்படி, எல்லா காரியத்தையும் வேதம் சொல்லுகிறது. அதை போலதான் சபைக்கு உள்ளாக ஊழியங்கள், ஊழியக்காரர்கள். நாம் வேதத்திலே வாசிக்கிற பொழுது எபேசியருக்கு நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். எபேசியருக்கு நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் முதல் வாசிக்கிற பொழுது அதில் 13ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராக, சிலரை போதகராக ஏற்படுத்தினார். அந்த வார்த்தை, அந்த வசனம், அவர் சிலரை, யார்? தேவன் சிலரை அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசியாக, சுவிசேஷகராக, போதகராக, மேய்ப்பராக ஏற்படுத்தினார். ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். நாம எபிரேயர் 5:4 படிக்கிறோம்: ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் வரமாட்டான். ஒரு ஊழியம் என்கிறது கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம சரியாக படிக்கிற பொழுது அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையோடு சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிப்பு கர்த்தருடையது. மனுஷர் யாரும் யாரை ரட்சிக்க முடியாது. நமக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும், நம்மை ஆண்டவர் பயன்படுத்தக்கூடும். ஆண்டவர் பயன்படுத்தும் போது, நாம் மற்றவருக்கு சுவிசேஷம் சொல்லும் போது அவர்கள் ஆண்டவரை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையோடு சேர்க்கிறார். கவனிக்கணும், ஒரு ஆவிக்குரிய வாழ்வு ஆரம்பிக்கிறது மறுபடியும் பிறக்கிறதிலிருந்து ஆரம்பிக்கிறது. யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்போ மறுபடியும் பிறக்கிற பொழுது அவன் ஒரு குழந்தையாக இருக்கிறான். சாதாரணமாக ஒரு குழந்தையுடைய பிறப்பு ஆண்டவர் எவ்வளவு அழகா வைத்திருக்கிறார். ஒரு தகப்பன், ஒரு தாய், அவர்களுக்கு பிள்ளையாக அந்த பிள்ளை பிறக்கிறது. அந்த தாயும் அந்த தகப்பனும் அந்த பிள்ளையை அழகாக பராமரிக்கிறார்கள். அதற்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள்.
அந்த பிள்ளையை அவங்க மார்போடு அணைத்து அதற்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து அந்த பிள்ளை வளர வேண்டும் என்ற வாஞ்சையோடு அந்த பிள்ளையை வளர்த்துறாங்க. அதனுடைய எல்லா தேவைகளையும் அந்த பெற்றோர்கள் சந்திக்கிறாங்க. அப்படி அந்த பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு அந்த பெற்றோர்கள் பிள்ளையை வளர்த்துகிறார்கள். ஒன்று, ஊழியத்துக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இரண்டாவது, ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவருடைய அந்த ஊழியம், மருத்துவருடைய சேவை மிகவும் அவசியம். ஒரு ஊழியம் என்பதே ஒரு சேவைதான். கர்த்தருடைய நாமத்திலே ஜனங்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சேவை, அதுதான் ஊழியம். அந்த ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியத்துடைய நோக்கம் என்ன? ஒரு தாய் அந்த பிள்ளையை வளர்த்தும் போது நல்ல ஆவிக்குரிய நிலையிலே நல்ல ஒரு மனுஷனாக வளர வேண்டும் என்று தாய் சிந்திக்கிறார் இல்லையா? நல்ல ஆரோக்கியமான ஒரு நல்ல மனுஷனாக அவன் வளரும். ஒரு மருத்துவர் அந்த நோயாளிக்கு நல்ல ஒரு மருத்துவத்தை கொடுக்கிறார். எதற்காக? அந்த மனிதன் சீக்கிரமாக குணமடைந்து ஆரோக்கியமாக வேண்டும். இந்த ரெண்டுக்கும் இணையாக வேற எது இருக்கிறது? உலகத்தில் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. அதே போல இந்த ஆவிக்குரிய உலகத்திலே ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையோடு சேர்க்கிறார். எதற்கு? சபைக்குள்ள ஊழியக்காரங்களையும் ஊழியங்களையும் வைத்திருக்கிறார். அந்த ரட்சிக்கப்பட்ட சபையோடு சேர்ந்த மனிதனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும் போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்க. சகோதரர்களே, உங்களை நான் ஆவிக்குரியவர்கள் எண்ணி பேச முடியாமல் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் எண்ணி நான் உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன். நல்ல பால் போன்ற எளிமையாய் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வசனங்களை கொடுத்து அவர்களை வளர்த்துகள். ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு தகப்பன், ஆமென், அந்த தனக்கு கீழாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆவிக்குரிய நிலையிலே வளர்த்த வேண்டும். 2 காரியங்களை நீங்க கவனிக்கணும். ஒன்று, ஒரு ஊழியக்காரன் ஒரு தாயை போல, இன்னொன்று ஒரு தகப்பனை போல. நீங்க 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 7வது வசனத்தை படித்து பாருங்க. அங்க அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருப்பார். அந்த 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் அவனுடைய 7வது வசனம், உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறதை போல. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார். பால் கொடுக்கிற அந்த தாயானவள் அந்த பிள்ளையை காப்பாற்றுவதை போல. அந்த 1 தெசலோனிக்கர் 2:12வது வசனத்துல பாருங்க, தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்கிறதை போல. எவ்வளவு அழகா சொல்லுகிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்கிறதை போல. ஒரு ஊழியக்காரன் ஒரு தகப்பனுடைய பொறுப்பும் தாயுடைய அன்பும் கலந்தவர். தாயும் தகப்பனும் அந்த ஊழியக்காரன் தான். ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு ஆவிக்குரிய தாய். பிரியமானவர்களே, ஊழியம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. அது தேவ பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சியை, ஆவிக்குரிய பூர்ணத்தை உருவாக்குவதற்காக கொடுக்கப்பட்டது. வெறும் பாட்டு மட்டும் பாடி ஏதோ ஒரு செய்தி, என்ன செய்தி, அது செய்தின்னு சொல்றதுக்கே இல்லை, ஏதோ சில கதைகளை அப்படியே பேசி அப்படி போறது அல்ல ஊழியம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்க. ஒரு மருத்துவ ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுக்கிற போது அந்த சரீரத்துடைய நிலைப்பாடை நன்கு புரிந்து கொள்கிறார். இப்பதான் நிறைய டெஸ்ட் பண்றாங்க. யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், ப்ரெஷர், சுகர், இல்லை என்னென்னமோ பார்க்குறாங்க. ஸ்கேன் பண்றாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, என்னென்னமோ. ஏன்னா அந்த நோயாளியை குறித்து நன்கு அறிந்திருக்க வேண்டும் அந்த வைத்தியர்.
அந்த மருத்துவர். அதே போல ஒரு ஊழியக்காரன் ஒவ்வொரு விசுவாசிகளை குறித்தும் தனித்தப்பட்ட முறையிலே அவரை இந்த பிரதர் இப்படி இருக்கிற, இந்த சிஸ்டர் இப்படி இருக்கிற, பொதுவாக சொல்லி போகிறதல்ல. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்படி ஆயிரக்கணக்கான ஜனம் இருக்கு, என்ன செய்யலாம்? எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ஊழியக்காரன் அதை கவனிக்கணும். அதுதான் முறை. பிறகு சரியான போதனை இல்லாத இடங்களிலே விருப்பம் போல ஊழியத்தை செய்கிற அந்த கூட்டத்தில், இப்ப தமிழ்நாட்டில் நிறையவே சினிமா பாடலுடைய வரிகளை கூட நம்ம ஆராதனையில கூட பாடிடலாம். சினிமா பாடல், அதோடு அதனுடைய டான்ஸ், விசில் அடிக்கிறது, கொடி உயர்த்துறது, தீப்பந்தங்களை ஏத்துறது, இது என்ன ஊழியம்ங்கிறது நமக்கு தெரியல. இதெல்லாம் பிப்ளிக்கல் இல்லை. தயவு செய்து ஓடி அலைஞ்சு நடக்காதீங்க. அதனாலதான் எபேசிய நிருபத்தில் அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருப்பார், நாம் இனி குழந்தைகளைப் போல காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைகளைப் போல நாம் அங்கே இங்கு அலையாமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் வளரும்படி எப்படி செய்கிறார். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள், நிறைய டினாமினேஷன்ஸ். இந்த டினாமினேஷன்ல சிலவங்களெல்லாம் அது ஒரு என்ன கம்பெனி மாதிரி, என்னென்னவோ நடக்கும், ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக செய்யறது. உங்க பிள்ளை ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டிருக்கிறது, அந்த பிள்ளைக்கு சரியான மருத்துவம் கிடைக்கலன்னா அந்த பிள்ளையுடைய நிலைமை என்ன ஆகும்? உங்க பிள்ளைய நீங்க அப்படியே விட்டுட்டு பார்த்துட்டு இருப்பீங்களா? போய் 3 நாள் 4 நாள் பார்த்து அந்த வியாதிக்கு ஒரு மாற்றம் இல்லைன்னா நீங்க உடனே மருத்துவத்தை கேட்குறீங்க, என்னையா இத்தனை நாள் ஆயிட்டு என் பிள்ளைக்கு எந்த மாற்றமும் இல்லையே. அப்போ ஒரு ஊழியம் அந்த தேவ பிள்ளைகளுக்குள்ள இன்னும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை கொண்டு வர வேண்டும், ஒரு நல்ல ஆவிக்குரிய பக்குவத்தை கொண்டு வரணும். அப்படி இல்லாத ஊழியம் என்ன ஊழியம்? எதுக்கு ஊழியம்? யார் ஊழியக்காரன்? அதை குறித்து நல்ல தெளிவு இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? ஒரு தந்தையை போலவும் ஒரு தாயை போலவும். அந்த ஊழியக்காரன் அன்பு நிறைந்தவராக இருக்கணும், இயேசுவை போல. நல்ல தேவ பக்தி உள்ளவராக இருக்கணும், தெய்வ பயம் உள்ளவராக இருக்கணும், ஆத்மாவை குறித்து கண்ணும் கருத்துமாக விழித்திருக்கிறவராக இருக்கணும், ஆத்ம பாரம் உள்ளவராக இருக்கணும், இல்லையா? இழிவான ஆதாயத்தை எதிர்பாராதவனாக இருக்கணும். இன்றைக்கு ஊழியத்தில் வந்த உடனே முதல் எஸ்டிமேட் ஒரு பெரிய கட்டிடம், கோடிகளாய், இத்தனை கோடியில ஒரு பெரிய கட்டிடத்தை நாங்க கட்டணும். அதான் ரொம்ப முக்கியம். ஐயா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், இந்த ஊழியத்தை நான் செலவில்லாமல் ஸ்தாபிப்பதையே நான் விரும்புகிறேன். ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். என்னை கேட்கிற அருமையானவர்களே, யாரையும் குறை சொல்வதற்காகவோ புண்படுத்துவதற்காக இந்த வீடியோ நான் செய்யல. உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிறவர்களும் சத்தியத்தை விரும்புகிறவர்களும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இப்பவும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட என் அருமையான சகோதரி சகோதரர்களே, நீங்கள் ஒருபோதும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வென்று சொல்லி வீணான இடத்திலே போய் உங்கள் நேரத்தை வீணாக்காதபடி உண்மையான ஊழியக்காரங்களுக்கு கீழாக உண்மையான ஊழியத்துக்கு கட்டுப்பட்டு பயத்தோடு பக்தியோடு இருங்க. இயேசுவை பற்றி பாடிட்டோம், பைபிள்ல 2 வசனம் வாசிச்சுட்டோம், அதனால அது கிறிஸ்தவம் என்கிற அல்ல. அது உங்களுக்கு புரியுமோ இல்லையோ தெரியல. சிலுவையை பார்த்தா உடனே ஐயோ அது ஒரு புனித சின்னமா, சிலுவை கல்லறையில கூட தான் இருக்கு, அதனால அது புனித கல்லறை ஆயிருமா? இல்லையா? தவறை தவறென்று அறிந்து கொள்ளுங்க.
ஒரு ஊழியம் ஒரு சிறு பிள்ளைக்கு ஒரு தாயினுடைய அந்த கேரிங் எவ்வளவு அவசியமோ அதை போல ரட்சிக்கப்பட்டு வருகிற ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த ஊழியக்காரனுடைய ஊழியம் ரொம்ப அவசியம். அதுதான் ஒரு தாய்ப்பால், தாயிடத்துல தாய்ப்பால் இருக்கிறதை போல அந்த ஞானப்பால் ஆகிய வேத வசனம் ஊழியக்காரன்ட்ட இருக்கணும். நல்ல போதக சமர்த்தனா இருக்கணும். எல்லாரையும் நேசிக்கிறவனா இருக்கு. நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. இது இல்லாம தயவு செய்து ஆராதனைங்கிற பேர்ல ஒரே கூத்தடிக்கிறத நிப்பாட்டுங்க. அது தேவன் பிரியப்படுகிறதல்ல. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது இவங்க சீனாய் மலைக்கு கீழே அங்கே கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அங்கே கர்த்தருக்கு ஒரு பண்டிகை என்று சொல்லி என்னென்னமோ செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் அதை அங்கீகரிக்கல. ஊழியம் என்பது என்ன, ஊழியம் எதற்காக ஆண்டவர் வைத்தார் என்பதை நன்கு தெரிந்து கொள்ளுங்க. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இப்பொழுது புதிதாக ஊழியத்துக்கு வரக்கூடிய தம்பிமார்கள் தெய்வ பக்தியோடு செய்யுங்கப்பா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வராதவன் என்னை பின்பற்ற தகுதியுடையவன் அல்ல. மத்தேயு 16:24 பாருங்க. நாம் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறவன் அநேகருக்கு முன்மாதிரியாக எளிமையானவனாய், அன்புள்ளவனாய், இரக்கமுள்ளவனாய், எவ்வளவு குவாலிட்டி இருக்கணும். தயவு செய்து ஊழியத்துக்கு வருகிற தம்பிமார்கள் தேவனுக்கு பயந்து உண்மையாய் ஊழியம் செய்யுங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவிடா. மனுஷனிடத்துல நன்மை எதிர்பாராது கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பார். அதே போல் என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஏதோ எல்லாம் ஊழியம் இல்லை. ஒரு ஊழியம் எப்படி இருக்கணும், ஊழியக்காரன் எப்படி இருக்கணுங்கிற ஒரு தகுதி வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. நான் எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் சொல்லிவிட முடியும். அதனால சொல்றேன். தயவு செய்து என்ன ரொம்ப வேதனைப்படுத்திட்டு, ரொம்ப வேதனை. ஆராதனைக்கு இடையில 2 சினிமா பாட்டுடைய வரிகள், அதே டூன். கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி போடுன்னு என்ன போடுற சினிமா டைலாக், சினிமாவில் இருக்கிறதெல்லாம் இங்க எடுத்து சொருவுறீங்களோ, அதெல்லாம் தவறுன்னு தெரியல. போட்ட சொல்லிக்கிட்டு அதுல ஒரு ஓசன்னான்னு ஒரு விளக்கம் கூட, அதெல்லாம் விளக்குமாறு. தயவு செய்து அந்த மாதிரி போகாதீங்க. ரொம்ப வேதனையோடு நான் இந்த வீடியோ பண்றேன். ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை நேசிக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியக்காரங்களை நேசிக்கிறேன், அவங்கள நான் கனம் பண்ணுகிறேன். நான் ரொம்ப மதிக்கிறேன் ஊழியக்காரங்களை. ஏன்னா அது கர்த்தருடைய வேலைக்காரன். அதே நேரத்தில் இந்த இழிவான வேலையை செய்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்கு அது மிகுந்த வேதனையை கொடுக்கிறது. தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு புரியல. BTH படித்த உடனே ஊழியக்காரன் ஆயிடலாமோ? ஊழியத்துக்கு எவ்வளவு அனுபவம், அதனுடைய முறைமைகள் எல்லாம் வேற. தயவு செய்து தவறி விடாதீங்க. ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில், அது எப்படி தெரியும் நல்ல ஆவிக்குரிய சபை? அந்த ஊழியக்காரனுக்கு இருக்கிற தகுதிகள் இருக்கணும். எளிமையானவனாய், இனிமையானவனாய், அன்புள்ளவனாய், போதக சமர்த்தனாய், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையாய், தியாக மனப்பான்மை உள்ளவனாய், இப்படி நிறைய இருக்கு குவாலிட்டிஸ். நல்ல போதனை பண்ணுகிறவன். ஒவ்வொரு விசுவாசியின் தனிப்பட்ட முறையில அவங்களுடைய காரியங்களை புரிந்து அவங்கள ஆற்றி தேற்றி பலப்படுத்தி, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய எப்படி வளர வேண்டும் என்று வாஞ்சித்து ஆவலோடு ஆசையோடு வளர்த்துகிறாளோ, அதே போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்குள்ளாக அவங்கள ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ள வர வேண்டும் என்ற வாஞ்சியோடு. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜஸ்ட் ஒன்று சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை, நம்முடைய பூர்ணமான நிலை கிறிஸ்தவ வாழ்க்கை மறுபடியும் பிறப்பில் ஆரம்பிக்கிறது. மறுபடியும் பிறக்குதல், வளருதல்,
பலனடைதல், பூர்ணமாகுதல். 4 விஷயங்களை நீங்க கவனிக்கணும். உங்க சபையில் இந்த அனுபவம் கிடைக்குதான்னு பார்த்துக்கிடுங்க. எப்படி மறுபடியும் பிறக்கணும், குழந்தை ஆயிட்டோம், அந்த குழந்தை வளரணும், ஆண்டவருக்குள்ள பலன் அடையணும், பூர்ணமாகணும். எல்லாம் வேத வசனங்கள். யோவான் 3:3 நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். எபேசியர் 4:15-16 தலையாகி கிறிஸ்துவுக்கு நீங்கள் வளர வேண்டும். எபேசியர் 6:10-11 கடைசியாக சகோதரே கர்த்தரின் ஒரு சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். 4வது மத்தேயு 5:48 உங்கள் பரமபிதா சர்க்குண பூர்ணராக இருக்கிறதை போல நீங்களும் பூர்ணமாகுங்கள். லூக்கா 6:40 தேர்னவன் எவனும் குருவை போல இருப்பான். தேர்னவன் எவனும் குருவை போல இருப்பான். எல்லாரும் ஆண்டவரை போல இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க வேதத்திலே வாசிக்கிற பொழுது நம்ம ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனாவாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா. தேர்னவன் எவனும் குருவை போல இருப்பான். நம்முடைய ஆவிக்குரிய அந்த பூர்ணத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். பிறப்பு, வளருதல், பலனடைதல், பூர்ணமாகுதல். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. உங்க ஊழியக்காரனோடு சேர்ந்துருங்க. ஊழியக்காரங்களை நேசிங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக நேசிக்கிறதை போல, அந்த பிள்ளைக்காக செயல்படுவதை போல ஒரு ஊழியக்காரன் செயல்பட வேண்டும். ஒரு தகப்பனை போல கரிசனையும் பொறுப்பும் உள்ளவனாய், ஒரு தாயை போல அன்புள்ளவராக ஊழியக்காரர் இருக்க வேண்டும். ஊழியக்காரனுடைய ஊழியம் இல்லாத ஒரு ஆவிக்குரிய நிலையில நீங்க வளர முடியாது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையோடு சேர்த்தார். சபையை கர்த்தர் ஸ்தாபித்தார். ரட்சிக்கப்பட்டவனை சபையோடு சேர்த்தார். அந்த சபைக்கு உள்ள ஊழியங்களையும் ஊழியக்காரங்களையும் வைத்திருக்கிறார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. யாரையும் புண்படுத்தவோ குறை சொல்வதற்காக நான் இது செய்யலை. நம்மை அந்த உண்மையை தேடுகிற சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்வதற்காக செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானார் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.